டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 10ஆம் வகுப்பில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்ட்டு சொல்லிட்டு பாலிட்டியில் முதல் பாடமாக கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த பாடத்தை நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. நீங்கள் படித்த விதம் சரியாக இருக்கா? இப்போ நான் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 23 கேள்வி கேட்டிருக்கேன். அந்த 23 கேள்விக்குமே நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் சரியாக படிச்சுட்ருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை ஏதாவது ஒரு கேள்வியிலையா 2 கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியலனா நீங்கள் படிக்கிற முறையை மாற்றணும். ஏன்னா கேள்விகள் இப்படிலாம் எதிர்பார்க்கலாம். பாலிட்டியில் பொறுத்தவரையுமே டைரக்ட் கொஸ்டின்ஸ், அதாவது இப்போ எடுத்துக்காட்டாக அரசியல் நிர்ணய சபை எந்த நாள் கூடுச்சு, எந்த நாள் பார்த்திங்கன்னா அந்த குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின்ஸ் 1-2 வரும். சில நேரங்களில் நம்மளை குழப்பிடுற மாதிரி கேள்விகள் அதிகமாக வரும். ஸோ இந்த வீடியோவில் 23 கேள்வியுமே டைரக்ட் கேள்விகளும் இருக்குது, உங்களை குழப்பிடுற கேள்விகளும் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். தெரிஞ்சதுன்னா சந்தோஷம், தெரியலனா தயவு செஞ்சு திரும்ப அந்த லெசனை தரவாக வேர்ட் பை வேர்டாக படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமான கேள்விகள் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நான் அரசியலமைப்பின் தந்தை யார், எத்தனை பேர் அதில் மெம்பராக இருந்தாங்க, அந்த மாதிரி நார்மலான கேள்விகள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். சில கேள்விகள் மட்டும் உங்களுக்கு நார்மலான கேள்விகள் இருக்கும். ஸோ எல்லா கேள்விக்குமே பதில் தெரியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டில் தோன்றியது? சரிங்களா? அமெரிக்கா என்ற நாட்டில் தான் முதலில் அரசியலமைப்பு என்ற கொள்கை தோன்றியது. நமது சமூகத்தின் அடிப்படை தன்மையை நமக்கு எது தெரிவிக்குது? நம்முடைய கலாச்சாரம் இப்படி தான் இருக்கும், நம்முடைய மொழி இப்படி தான் இருக்கும், நம்ம பண்பாடு இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம சமூகத்தின் அடிப்படை தன்மையை நமக்கு தெரிவிப்பது எதுனா நம்முடைய அரசியலமைப்பு தான். அமைச்சரவை தூதுக்குழுவின்படி உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்ற சுதேசி அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் மொத்தம் 389 பேர் நீ படிச்சிருப்பீங்க. அதில் பார்த்திங்கன்னா 292 பேர் எதுக்கு வந்தாங்க, 93 பேர் எதுலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் நம்ம படிச்சிருப்போம். மாகாண அரசுலேருந்து 3 பேர் வந்தாங்க, பலுசிஸ்தான்லேருந்து ஒருத்தர் வந்தார், சுதேசி அரசுலேருந்து பார்த்திங்கன்னா 93 பேர் வந்திருப்பாங்க. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வி.டி. கிருஷ்ணமாச்சாரியும் H.C. முகர்ஜின்ற 2 பேரும் தான் பார்த்திங்கன்னா துணைத் தலைவர்களாக இருந்திருப்பாங்க. சட்ட ஆலோசகராக யார் வந்தாங்க அந்த கேள்வியும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது, அரசியலமைப்பு நிர்ணய சபையில் முதல் கூட்டத்தில் சச்சிதானந்த சின்ஹாவை தலைவராக முன்மொழிந்த தலைவர் யார்? சச்சிதானந்த சின்ஹாவை பார்த்திங்கன்னா அந்த பிரெஞ்சு முறைப்படி வயதில் மூத்தவர் தான் பார்த்திங்கன்னா தலைவராக இருக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜே.பி. கிருபாலினி. அரசியலமைப்பு நிர்ணய சபை கூட்டம் எத்தனை அமர்வுகளாக எத்தனை நாட்கள் நடைபெற்றது? அதில் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 11 அமர்வுகள் நடந்துச்சு, 166 நாட்கள் நடைபெற்றுச்சு. 11 அமர்வுகள் அது பார்த்திங்கன்னா அழகாக 10th புக்கில் கொடுத்துருப்பான். பட் 12th புக்கில் பார்த்திங்கன்னா 12 அமர்வுகளாக கொடுத்துருப்பான். எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பான். பட் நம்மளுக்கு எக்ஸாக்டாக 10th புக்கில் இருக்கிறதுனால நீங்கள் 11 அமர்வுகளே படிச்சுக்கோங்க. 11 அமர்வுகள் 166 நாட்கள் நடந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. அரசியலமைப்பு நிர்ணய சபை வடிவமைத்த அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை பாகங்கள், எத்தனை சட்டப்பிரிவுகள், எத்தனை அட்டவணைகள் 1950 இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. பட் அவங்க கொண்டு வரும்போது எத்தனை இருந்ததுன்னா 22 பாகம் இருந்தது, 395 சட்டப்பிரிவுகள் இருந்தது, 8 அட்டவணை இருந்தது. திரும்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 395 சட்டப்பிரிவுகள் இருந்தது, 22 பாகங்கள் இருந்தது, 8 அட்டவணைகள் இருந்தது. இப்போ 8 அட்டவணையெல்லாம் 12 ஆயிடுச்சு, 22 பாகமெல்லாம் 25 ஆயிடுச்சு. ஆர்டிகல்ஸ் மோர் தென் 490 பக்கமே வந்துடுச்சு நமக்கு. சரிங்களா? அடுத்தது, அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதியவர் பெயர் என்ன? சரிங்களா? பிரேம் பெகாரி நரேன். ஆக்சுவலாக நான் பார்த்திங்கன்னா அந்த நரேன்ற பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்குவேன். ஏன்னா நமக்கு ஃபுல் பேர் கொடுப்பாங்க. ஸோ ஃபுல் பேர் என்னால் படிக்க முடியல. பிரேம் பெகாரி நரேன் அப்படின்லாம் கொண்டு வர முடியல. ஸோ வெறும் நரேன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தை அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த நாள் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக 1947 ஜனவரி 22ஆம் தேதி தான் ஏற்றிருப்பாங்க. ஆனால் அவர் என்றைக்கு அந்த குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருப்பாருன்னா 1946 டிசம்பர் 13ஆம் தேதியே அவர் முன்மொழிஞ்சிருப்பார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து தான் 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் தான் அதை பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி எந்தெந்த 3 புதிய சொற்கள் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு முகவுரையில், அந்த முகவரின்ட்டு இருக்குது, முகவுரையில் எந்தெந்த 3 சொற்கள் சேர்க்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 3 சொற்கள் என்னென்னா சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. அந்த ஒரே ஒரு டைம் தான் முகவுரையை திருத்திருப்பாங்க. சரிங்களா? 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் ஒரே ஒரு டைம் தான் அந்த முகவுரையை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க.
அரசியலமைப்பு முகவுரை எந்த வார்த்தையில் தொடங்குகிறது? அந்த முகவுரை இருக்கு இல்லைங்களா, அது எந்த வார்த்தையில் தொடங்குதுன்னா, நாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் தான் ஆரம்பிக்கும். நாம வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் தான் அது ஆரம்பிக்கும். இந்திய அரசியலமைப்பு இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் எத்தனை வகையான நீதிகளை வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேள்வி. நம்மளுக்கு வந்து கூற்று காரணத்தில் கேட்டுருவாங்க கண்டிப்பாக. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அரசியலமைப்பு நமக்கு எத்தனை வகையான நீதிகளை வழங்குகிறதுனா 3 வகையான நீதிகளை வழங்குகிறது. ஒன்று சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி 3 நீதிகளை வந்து ஒவ்வொரு குடிமக்களுக்கும் வழங்குவது தான் அரசியலமைப்பின் முதன்மையான நோக்கம். சிட்டிசன் அப்படின்றது எந்த மொழி சொல்? அதனுடைய பொருள் என்னென்னா, சிட்டிசன்றது லத்தீன் மொழி சொல். அதனுடைய பொருள் வந்து நகரவாசி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நகர அரசில் வாழ்பவர் அப்படின்னு அர்த்தம். இயல்புரிமை மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு நபர் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றால் அவரது குடியுரிமை ரத்து செய்யப்படும்? சரிங்களா? குடியுரிமை வாங்குறதுக்கு 5 வழிகள் இருக்குன்னு நம்ம படித்தோம். அந்த 5 வழியில் இயல்புரிமை மூலமாக ஒரு வெளிநாட்டவர் நம்ம நாட்டில் குடியுரிமை வாங்கலாம். அப்படி வாங்கினவர் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றால் அவருடைய குடியுரிமை ரத்து செய்யப்படும். குடியரசுத் தலைவரால் அவசர நிலை பிறப்பிக்கப்படும் பொழுது அடிப்படை உரிமையின் எந்த சட்டப்பிரிவு தாமாகவே நிறுத்தப்படுகிறது? ஸோ ஆர்டிகல் 352 இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிகல் 19 நிறுத்தி வச்சுருவாங்க. ஸோ 19 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வகையான உரிமைகள் நமக்கு இருக்கும் இல்லைங்களா? பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுறது, அதே மாதிரி சங்கங்கள் அமைக்கிறது, இந்திய நாட்டத்தில் நம்ம எங்கே வேணாலும் விரும்பின இடத்துல போய் வசிக்கலாம், அதே மாதிரி எங்கே வேணாலும் நம்ம போய் தொழில் செய்யலாம்ட்டு ஒரு 6 வகையான உரிமைகள் இருக்கும். அந்த 6 வகையான உரிமைகளுமே ஆர்டிகல் 352 இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறுத்திடுவாங்க. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 268 இருந்து 293 வரை எந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது? 268 to 293 வரை பார்த்திங்கன்னா அந்த நிர்வாக உறவுகள் இருக்கும் இல்லைங்களா? இப்போ எடுத்துக்காட்டால் 3 உறவுகள் இருக்கும். சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள்ன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நிதி உறவுகளில் சம்மந்தப்பட்டது. 268 293 வரையுமே நிதி உறவுகள். அது எத்தனாவது பகுதியில் இருக்குன்னா 12வது பகுதியில் இருக்கும். ஸோ இருக்கிறதுலே மிகப்பெரிய பகுதியாக நம்ம எதை பார்க்குறோம்னா 12வது பகுதி தான் பார்ப்போம். ஸோ அது கிட்டத்தட்ட பெரிய லாங் பகுதியாக இருக்கும். இந்த 268 to 293 பார்த்திங்கன்னா 12வது சட்டப்பிரிவில் தான் இருக்குது. நிதிக்குழு அமைக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு எது? ஆர்டிகல் வந்து 280 படி தான் வந்து பார்த்திங்கன்னா நிதிக்குழுவை வந்து பார்த்திங்கன்னா அமைக்க முடியும். அலுவலக மொழிகள் தொடர்பான சட்டப்பிரிவுகள் எது? இப்போ எடுத்துக்கிட்டால் 343 351 வரை வந்து பார்த்திங்கன்னா அலுவலக மொழிகள் சம்மந்தப்பட்ட ஒரு பிரிவு 8வது அட்டவணையில் இது இருக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். இப்போ வரை 22 மொழிகள் இருக்குன்னு கூட படிச்சிருப்போம். 8வது அட்டவணை நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க. பட் எத்தனாவது பகுதியில் இருக்குன்னா 17வது பகுதியில் இருக்குது. அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அட்டவணை இப்போ அந்த உறவுகள் இருக்கு இல்லைங்களா, மத்திய மாநில உறவுகள், அது 7வது அட்டவணைன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஆர்டிகல் 268 to 293 எங்கே இருக்குது? 12வது பகுதியில் இருக்குது. அதே மாதிரி மொழிகள் சம்மந்தப்பட்டது எத்தனாவது பிரிவில் இருக்குன்னா 17வது பிரிவில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் ஓரளவு படிச்சிருப்பீங்க 343 to 351. பட் 17வது பகுதின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 2025ஆம் ஆண்டின்படி மொத்தம் எத்தனை மொழிகள் வந்து செம்மொழி அந்தஸ்து பெற்றுள்ளன அப்படின்னு பார்க்குறோம். ஆக்சுவலாக ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை மொழிகள் இருந்துச்சுன்னா 6 மொழிகள் இருந்தது. இப்போ வந்து ஒரு புதுசாக 5 மொழிகள் சேர்த்திருக்காங்க. ஸோ மொத்தம் 11 மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா செம்மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மாநில அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் ஆட்சி அதிகபட்சம் எத்தனை ஆண்டுகள் இருக்க முடியும்? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடத்த வாய்ப்பில்லைன்னு சொல்கிற பட்சத்தில் 1 ஆண்டுகள் வரை நீட்டிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அதை வந்து நீட்டிக்க முடியும். சரிங்களா? 1 ஆண்டுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுருக்காதீங்க. 3 ஆண்டுகள் வரை அதிகபட்சமாக இருக்கலாம் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் பாஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 1 ஆண்டு அப்படியே நீட்டிச்சிக்கிட்டே போவாங்க. ஸோ அதிகபட்சமாக எதுவரை நீட்டிக்க முடியும்னா 3 ஆண்டுகள் வரை நீட்டிக்க முடியும். அரசியலமைப்பு திருத்த சட்டம் அதான் 368 ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 368 ஆனது எந்த சட்டப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது? ஸோ சட்டப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 20வது பகுதியில் இருக்குது. நம்ம 3 பகுதிகள் இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்துருக்கோம். மொழிகள் எங்கே இருக்குன்னா 17வது பகுதியில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிதி உறவுகள் சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் எங்கே இருக்குன்னா 12வது பிரிவில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 368 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த பகுதியில் வச்சுருக்காங்கன்னா 20வது பகுதியில் வச்சுருக்காங்க. இப்போ கீழ்கண்ட கூற்றுகளை கொஞ்சம் நல்லா கவனிங்க.
இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. ஆமாம், இது உண்மைதான். மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பித்தன் மூலம் தடை செய்யலாம். இது உண்மையாக பொய்யா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். 19 அதுவாக நின்றுது, அதுவாகவே நிறுத்தப்படுகிறதுன்னு சொல்லியாச்சு. மற்ற அடிப்படை உரிமைகளை அவரால் நிறுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உண்மைதான், அவரால் நிறுத்த முடியும். ஸோ மற்ற அடிப்படை உரிமைகளையும் நிறுத்தி வைக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளதுன்னா நம்முடைய குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி அவர் அந்த மாதிரி ஒரு ஆணை பிறப்பித்து அந்த அடிப்படை உரிமைகளை பார்த்திங்கன்னா நிறுத்தி வைக்கும் போது நாடாளுமன்றம் கண்டிப்பாக அதை அங்கீகரித்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை. குடியரசுத் தலைவர் நிறுத்திட்டார், நாடாளுமன்றம் நினச்சா நீக்கிடலாம் அப்படிலாம் இல்லை. நாடாளுமன்றம் அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த குடியரசுத் தலைவருடைய ஆணைக்கு அங்கீகாரம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சட்டப்பிரிவு 21A எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா 86வது சட்ட திருத்தத்தின்படி 2002ஆம் ஆண்டு தான் பார்த்திங்கன்னா சேர்த்திருப்பாங்க. சரிங்களா? 86 2002ஆம் ஆண்டு அதை சேர்த்திருப்பாங்க. இதில் இருக்கிற கருத்துக்கள் ரெண்டையுமே நல்லா கவனிங்க. முக்கியமாக 2வது கருத்தை கவனிங்க. ஃபஸ்ட்டு கருத்து, 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை நம்ம வழங்க வேண்டும். பெற்றோர்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், கவர்மெண்ட்டு அதை கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதே மாதிரி 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முன்பருவ மழலையர் கல்வியை பார்த்திங்கன்னா மாநில அரசு வழங்குறதை உறுதி செய்யணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது கம்பல்சரி இல்லை, ஆனால் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த சட்ட விதி எழுதுகிறாங்க இல்லைங்களா, அந்த சட்ட விதியிலே அவங்க எழுதி வச்சுருப்பாங்க. சரிங்களா? மாநில அரசு பார்த்திங்கன்னா முன்பருவ கல்வியை அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் கூற்று காரணத்தில் நம்மளை கேட்டு கொலைப்படுவாங்க. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த 23 கேள்வியே நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பாடத்தை திரும்ப படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரிவிஷன் நல்லா போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஜஸ்ட் யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக். ஒரு வேளை இதில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு திரும்ப ஒரு டைம் படிச்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.